ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை அப்பம் எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் சைடிஷாக வெறும் நாட்டு சக்கரை இல்லைன்னா பால் ஊற்றியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்குன்னு தனியாக சைடிஷ் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதே கப்புக்கு 1/4 கப் அளவு அவல் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி 1 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். நான் சம்பா அவல் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட எந்த அவல் இருக்கோ அந்த அவல் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். மாவு எடுத்து அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை நான் வேற ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிறேன். அப்புறமா ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சோடா உப்பு ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. மாவு நல்லா ஊறட்டும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். 15 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், மாவு நல்லாவே ஊறிட்டு. உங்களுக்கு மாவு கட்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆப்பச்சட்டியில் ஆப்பம் மாதிரியும் சுட்டு எடுத்துக்கலாம். நான் தோசை கல்லில் இதை சுட்டு எடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதும் அது மேலே நல்லா எண்ணெய் தடவிக்கிறேன். அப்புறமா அந்த கல் மேலே நீங்கள் தோசை மாவு எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரி ஊற்றி தடவிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ நல்லா மெல்லிசாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தோசை மாவு மாதிரி நல்லா பரப்பிக்கோங்க. தோசைக்கல்லில் மாவு ஊற்றினதுக்கு அப்புறமா தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. ஆப்பத்தை திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மூடி வச்சாலும் பரவாயில்ல, மூடி வைக்கலனாட்டாலும் இதே மாதிரி தான் ஆப்பம் வரும். அதுக்கு மேலே கலர் சேஞ்ச் ஆகி மேலே வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெந்ததுக்கு அப்புறமா அதை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி உங்ககிட்ட மிச்சம் உள்ள மாவையும் ஆப்பம் மாதிரி சுட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பஞ்சு போல் சாஃப்டான கோதுமை அப்பம் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு வெறும் நீங்கள் நாட்டு சக்கரை, சீனி இல்லைன்னா வெறும் பாலை ஊற்றியே சாப்பிட்லாம். இதுக்குன்னு நீங்கள் சைடிஷாக வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதை பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் கூட தேவைப்படாது. அவ்வளோ ஈஸியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சாக கூட பேக் பண்ணி அனுப்பலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.